மயிலாடுதுறை அருகே மங்கைநல்லூரில் 40 ஆண்டுகளாக கிராமிய சாமியாட்ட கலையை உயிர்ப்புடன் உலகெங்கும் கொண்டு செல்லும் இஸ்லாமிய கலைஞர். 25 ஆண்டு காலமாக பல்வேறு நெருக்கடிகளை கடந்து சிவன் வேடமிடும் இஸ்லாமிய கலைஞரின் சிலிர்க்க வைக்கும் கலை பயணம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மங்கைநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் கிங் ஃபைசல். சிறு வயதில் தன் தெரு வழியாக செல்லும் சுவாமி ஊர்வலங்களில் நடைபெறும் கிராமிய கலைஞர்களின் சாமியாட்ட நிகழ்ச்சி மற்றும் நாடக கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்த்து அதன் மீது ஆர்வம் கொண்டு இந்த கலையினை 7 வயது முதல் தானே கற்க தொடங்கியுள்ளார். 3 வயசு இருக்கும்போது எங்க ஊர் கோயில் திருவிழாலாம் நடக்கும்போது காளி வேஷம், கருப்பசாமி போன்ற பல சாமியெல்லாம் தெருவில் வரும். அப்போ தேங்காய் உடைச்சி சூடம்லாம் கொடுத்து காட்டுவாங்க எல்லாரும் வீட்லயும். ஆனால் எங்கள் வீட்டில் காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் வீட்டிலேருந்து பார்ப்பேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க என்னன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்போவே. அப்போ அவங்க போய் வேஷம்லாம் கலைக்கும் போது நாங்கள் கோயிலில் போய் வேடிக்கை பார்ப்போம். அதில் அவங்களோட கஷ்டம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதையெல்லாம் பார்த்து ஸ்கூல் படிக்கும்போது முதல்ல ஒரு பாட்டுக்கு ஸ்கூலில் நான் டான்ஸ் பண்ணினேன். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 40 வருஷமா இந்த கலைத்தொழில இருக்கேன். தொடர்ந்து பள்ளி பருவத்தில் தமிழ் ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கத்தால் பல்வேறு மேடைகளில் ஏறி சிவன் வேடமிட்டு நாடகத்தை அரங்கேற்றி சாமியாடி பல தரப்பு மக்களிடமும் பாராட்டுகளை பெற்றார். அன்றைய காலகட்டத்தில் சிவன் வேடமிடுவதற்காக தலைக்கவசம், கழுத்தில் நாகம், கையில் சூலாயுதம், உடுக்கை என அனைத்து பொருட்களையும் தானே அட்டைகளால் உருவாக்கி பயன்படுத்தியும் உள்ளார். கலையின் மீது கொண்ட ஆர்வத்தினால் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி தனது முழு நேரத்தையும் நாடகத்திற்கு அர்ப்பணிக்க தொடங்கினார். சிவன், பார்வதி, காளி, அம்மன் என பல்வேறு வேடங்களை ஏற்று கலை நிகழ்ச்சியை நடத்திய நிலையில் சிவன் வேடம் மீது கொண்ட மோகம் காரணமாக பல்வேறு கோயில் திருவிழாக்களிலும் சிவதாண்டவம் நடனமாடி அசத்தி வந்துள்ளார். இவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் என்பதால் ஆரம்ப காலத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் சிவன் வேடம் அணிவதற்கு தொடக்கத்தில் சிறு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எதிர்ப்புகள் ஒரு புறம் இருக்க பொதுமக்கள் கொடுத்த பாராட்டு மழையில் நனைந்து கலையின் பக்கம் சென்ற கிங் ஃபைசல் தன்னை முழுமையாக மெழுகேற்றிக் கொண்டுள்ளார். கையில் சூலம், கழுத்தில் சிவநாகம், உடலில் புலித்தோல் ஆடை, தலையில் ஜடாமுடி, நெற்றியில் முக்கன் என இவர் சிவன் வேடமிட்டு ஆடும் சிவதாண்டவம் சிவனே நேரில் வந்து ஆடுவது போன்ற ஒரு உணர்வை தருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் இஸ்லாமியரான இவர் மிகச் சிறப்பாக சிவன் நடனம் ஆடுவது பொதுமக்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்துள்ளது. தொடர்ந்து 40 ஆண்டுகால கலை பயணத்தில் 25 சிவன் வேடமிட்டு தமிழகம் முழுவதுமின்றி பல்வேறு உலக நாடுகளில் 3000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் சிவதாண்டவம் ஆடி வரும் கிங் ஃபைசல் மயிலாடுதுறை மக்கள் மனதில் சிவனாகவே பதிந்துள்ளார் என்றால் அது மிகையாகாது. கலையை தான் கற்றதோடு அல்லாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லும் பணியையும் முன்னெடுத்து வருகிறார். இவரது கலைத்தாய் சிவசக்தி கலைக்குழுவில் இளைஞர்கள் முதல் 80 வயது முதியவர்கள் வரையும் திருநங்கைகளும் பலரும் உள்ளனர். 25க்கும் மேற்பட்டோர் பயிற்சியும் பெற்று வருகின்றனர். விநாயகர், முருகன், சிவன், பார்வதி, பச்சை காளி, பவளக்காளி, கருப்பசாமி என ஒவ்வொருவரும் அவர்களுக்கான அரிதாரம் பூசி உணர்வோடு நடைபெறும் இக்குழுவினரின் கலை நிகழ்ச்சி அனைத்து கடவுள்களும் ஓரிடத்தில் சங்கமித்தது போல் காட்சியளிக்கிறது. இக்கலை குழுவினர் கோயில் கலை நிகழ்ச்சி மட்டுமின்றி அரசின் சார்பாக நடைபெறும் கொரோனா விழிப்புணர்வு தொடங்கி தலைக்கவச விழிப்புணர்வு, பிளாஸ்டிக் விழிப்புணர்வு, பாலியல் குற்றம் குறித்த விழிப்புணர்வு, போதை விழிப்புணர்வு என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். தற்போது மாவட்ட இசை பள்ளியில் கிராமிய கலை பயிற்சியாளராக உள்ள கிங் ஃபைசல் 40 ஆண்டுகள் கலை பயணத்தில் இருந்தும் இதுவரை தனக்கு கலைமாமணி விருது கிடைக்கவில்லை என வருத்தத்துடன் தெரிவிக்கிறார். தன் போன்ற நூற்றுக்கணக்கான கிராமிய கலைஞர்களை ஊக்குவிக்க அரசு கலைமாமணி விருதுகளை வழங்க வேண்டும் எனவும் அரசு துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் கிராமிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார்.